பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: அடிக்கட்டையிலிருந்து துளிர் எழும்பி தலைக்கிறது. ஆதார வசனம் நீதிமொழிகள் 4:4. உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஜெயம் எடுக்க பிறந்தவர்களே, அப்பொழுது பிழைப்பாய் என்ற வார்த்தை சாதாரண ஆசீர்வாதங்களை சுமக்கவில்லை. அசாதாரண, மரித்தாலும் பிழைக்கும், மறுமைக்கும் உள்ள பொக்கிஷங்களை சுமந்து கொண்டு வருகிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் எதற்காக தம் வார்த்தைகளை அனுப்புகிறாரோ அதை செய்து முடிக்காமல் அந்த வார்த்தைகள் தேவனிடத்தில் வெறுமையாய் திரும்புவது இல்லை. ஏசாயா 55:10-11 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதில்லை என்கிறார். உங்களையும் என்னையும் பார்த்துத்தான் சொல்கிறார். என்ன வார்த்தை? பிழைப்பாய் என்பது. வேதத்தில் ஒரு நிகழ்வு உண்டு, ஒரு நிகழ்ச்சி உண்டு. ஏசாயா 38 வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியேல் ராஜாவிடம் போய், உன் காரியத்தெல்லாம் நீ ரெடி பண்ணு, நீ மரித்து விடுவாய் என்று சொல்லுகிறார். உடனே எசேக்கியேல் ராஜா சொல்லிவிட்டு அவன் வருகிறான். வந்தவுடனே எசேக்கியேல் ராஜா சுவர் பக்கம் திரும்பி அழுகிறான், ஆண்டவரை நோக்கி பிரார்த்திக்கிறான். அது ஏசாயா 38:3 வாசித்து பாருங்கள். அவன் வந்து கொண்டிருக்கிறான். ஏசாயா சொல்லிவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அவன் வெளியில் கூட வரவில்லை. உடனே ஏசாயாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. நீ திரும்பி போ, அவனிடம் சொல்லு, இன்னும் நான் நாட்களை கூட்டி கொடுப்பேன் சொல்லு, அவனுக்கு இது சுகமாகும், இந்த நோய் சுகமாகும் என்று சொல், அவன் தேவாலயத்துக்கு போவான் என்று சொல் என்று சொல்லுகிறான். அவன் போய் சொல்லுகிறான். 38:15-16 வாசித்து பாருங்கள். நீ ஸ்தோத்திரப்படுவாய், நீ பிழைப்பாய் என்று எசேக்கியேல் ராஜா தான் கர்த்தருக்கு செய்ததை சொல்லுகிறான், நினைவுபடுத்துகிறான். என்னது? அதுதான் 38 ஏசாயா 38 வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேனே, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேனே என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அதன் பின் நடந்ததை நாம் கண்டோம். சுருக்கம் என்னவென்றால், நான் உங்கள் வார்த்தையின்படியே நடந்தேன், இது உமக்கு மறைவாயில்லை, நீர் அறிவீர் என்பதாகும். இதுதான் ஹைலைட். மேற்கண்ட வசனத்தில் நீதிமொழிகள் 4:4 உன் இருதயம், அதாவது நம்முடைய இருதயம், என் வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை இரண்டையும் சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். நம்முடைய இருதயம், அவருடைய வசனம். இருதயத்தில் தம்முடைய வார்த்தைகளை வைத்துக்கொள் என்று சொல்லவில்லை, காத்துக்கொள் என்கிறார். வைத்தாத்தான் காத்துக்கொள்ள முடியும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். வைத்து கொள்வதற்கும் காத்துக்கொள்வதற்கும் வித்தியாசம் உண்டு. பொருள்களை வீட்டில் வைத்திருக்கிறோம், எல்லா பொருட்கள் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பொருள்களெல்லாம் வைத்திருக்கிறோம். ஆனால் காஸ்ட்லியானது, நகைகள், டாக்குமெண்ட்டு, இவைகளை காத்துக்கொள்கிறோம். எப்படி? லாக்கரில் வைத்து காத்துக்கொள்கிறோம். யாரிடம் சொல்வதில்லை, நான் இவ்வளோ டாக்குமெண்ட் வச்சுருக்கிறேன், இத்தனை நகை வச்சுருக்கேன், நம்ம யாரிடம் சொல்லுவதில்லை. அதுபோல அவருடைய வாக்குகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து காத்து கொள்ள வேண்டும். உள்ளத்தில் வைத்து அதை தியானித்து அந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடம் வந்து ஜெபிக்கிறோம். பாருங்கள், அவரது வார்த்தைகளில் வாக்கு உண்டு, பிரமாணம் உண்டு, கட்டளைகள் உண்டு, நிபந்தனைகள் உண்டு. என் வார்த்தைகளை கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் என்கிறார். நம்முடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, அவர் கொடுத்த வாக்கை தூக்கி பிடித்து, கர்த்தாவே, நீர் இப்படி சொன்னது உண்டே, நீர் இப்படி சொன்னது உண்டே என்று சொல்லி பின் நம் சொந்த வார்த்தைகளை கொண்டு ஜெபிக்க வேண்டும். அவரது கட்டளைகள், பிரமாணங்கள், நியமங்கள் இவைகள் யாவும் அப்படியே எடுத்து வேதத்தில் செய்யாதே, கடைப்பிடி, கைக்கொள், பின்பற்று, அதில் நட என்றப்பட்ட காரியங்களை எல்லாம் முதலில் இருதயத்தில் வைக்க வேண்டும், காத்து கொள்ள வேண்டும். எப்படி வாக்குத்தத்தங்களை காத்துக்கொள்கிறோமோ அதுபோல பிரமாணங்கள், கட்டளைகளையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டு ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் போல, ஒன்று மட்டும் எடுக்க முடியாது. இப்படிப்பட்ட கட்டளையிடம் அவரிடம் கொண்டு வர வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க பலன் தாரும், இப்படி செய் என்று சொல்லி இருக்கிறேன், ஞானம் தாரும், கிருபை தாரும் என்று கேட்க வேண்டும். நம்மால் தனியாக செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஜெபத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஏனென்றால் நம்ம அவரை சார்ந்திருக்கிறோம் அல்லவா, அவரை சார்ந்திருந்தால் தான் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொண்டோம் அல்லவா. அதனால் இதைத்தான் எடுத்து ஜெபிக்கிறான் எசேக்கியேல் ராஜா. நான் செய்தேனே, நடந்தேனே, கேட்டருளும் என்கிறான். உடனே பதில் கொடுத்தார். மரித்து விடுவாய் என்ற நிலையிலிருந்து பிழைப்பாய் என்ற நிலைக்கு கொண்டு வந்தார். அந்த அடிக்கட்டை துளிர்விட ஆரம்பித்து விட்டது.
கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை தண்டிக்கிறேன் என்று சொன்ன போதெல்லாம் மோசே திறப்பின் வாசலில் நின்று, தேவரீர் இப்படி சொன்னதுண்டே, இப்படி சொன்னதுண்டே, இப்படி சொல்லிவிட்டு நீ இப்படி செய்யலாமா என்று அவனுக்கு மன்றாடி கேட்கிறான். அவர் தம் கோபத்தை நீக்கிவிட்டு வழி நடத்தினார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர் சொன்னது அவருக்கே மறந்துவிட்டது என்பதல்ல, தான் சொன்னதை எடுத்துக்கொண்டு தன்னிடம் பிள்ளைகள் வரட்டும் என்பதுதான், மன்னிப்பு கேட்கட்டும் என்பதுதான் அவரது எதிர்பார்ப்பு. தன் வார்த்தைகளை பொக்கிஷம் போல இருதயத்தில் வைத்திருக்கிறார்களா இல்லையா என்பதை காண விரும்புகிறார். இதெல்லாம் நீ உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்கள், தெளிவாக தெரியும். ஆம், அவர் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்க தம் வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். தம் வார்த்தைக்கு அவரே மதிப்பு கொடுக்கிறார். அவர் சொன்னதை அவர் செய்யாமல் விடுவதே இல்லை. அவர் முறிப்பதும் இல்லை, இல்லை என்று சொல்வதும் இல்லை. சங்கீதம் 138:2 சொல்லுகிறது, இந்த மகிமையை காணலாம், மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் காணலாம். தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 119 172 வசனங்கள் உண்டு. இவைகள் பெரும்பாலும் அவரது வார்த்தையின் மகிமையை விளக்குகிறான் தாவீது. குறிப்பாக சங்கீதம் 119 9வது வசனம் 11:5 நிறைய இருக்கிறது. இதில் தாவீது வலியுறுத்தி சொல்வது நமக்குத்தான். நாம் தேவ வார்த்தையும் பொக்கிஷம் போல காத்து கொள்ள வேண்டும். அவன் காத்து கொண்டான், வார்த்தை அவன் காத்து கொண்டான், நியமத்தை காத்து கொண்டான், பிரமாணத்தை காத்து கொண்டான், அதன்படி நடந்தான், அதையே விசுவாசித்தான். அது சிரமந்தான், கஷ்டந்தான். ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதியாக அவனுக்கு எண்ணப்பட்டது. தாவீது விசுவாசித்தான், பெற்றுக்கொண்டான். தேவ வார்த்தை தான் பாதைக்கு நமக்கு வழிக்கு வெளிச்சமாக எடுத்துக்கொண்டான் தாவீது. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவானான். சும்மா ஆய்விட முடியாதுங்க. எடுத்தேன் கவிழ்த்தேன் எது செய்ய முடியாது. பொறுமை வேண்டும், காலம் அவகாசம் வேண்டும். அவருடைய நேரத்தில் செய்து முடிப்பார். இதுதான் கர்த்தர் பிழைப்பா என்று சொல்றது. பிழைக்கவே சான்ஸ் இல்லை. ஆனால் அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலிருந்து அதை வைத்து கொண்டு போகும்பொழுது நாம் பிழைப்போம். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு மகிமை உண்டு. உயர்ந்த உன்னத ஆசீர்வதிக்கப்படும் என்பதாக அந்த வாழ்வு என்பது சாதாரண வாழ்வு அல்ல. மக்களே, அவருடைய வார்த்தைகளை விலை மதிப்பில்லா பொக்கிஷம் போல இருதயத்தில் வைத்து வையுங்கள். ஒரு வாரத்துக்கு ஒரு வாக்குத்தத்தையாவது மனப்பாடம் பண்ணி திரும்ப திரும்ப வையுங்கள். அதை திரும்ப திரும்ப யோசியுங்கள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் பின்பற்ற முடியாதவைகள் என்று இல்லை. ஏனென்றால் அவைகளை கடைப்பிடிக்க நிலை நெருக்க பலன் ஞானம் கிருபை கொடுக்கிறார். காலைதோறும் புத்தமுது கிருபை. அது எதற்கு? சவால்களை சந்திப்பதற்கு. அவர் முடியும் செய் என்று சொல்வதற்கு அந்த செய் என்ற வார்த்தையிலேயே அதனுடைய வல்லமையை கொடுத்திருக்கிறார். கட்டளையின்படி நடப்பேன் என்று உறுதி உங்களிடம் இருக்க வேண்டும். நான் எப்படி செய்வேன் என்ற வாஞ்சை உங்களிடம் இருக்க வேண்டும். அடிமரத்தின் கட்டையை விட்டுவிட்டு முழு மரத்தையும் வெட்டி சாய்த்தது போல இருந்தது யோபுடைய வாழ்வு, ரூத்தினுடைய வாழ்வு, எஸ்தர் மொர்தகாயினுடைய வாழ்வு. யோபு அறிக்கை செய்தான். ரூத்தின் வைராக்கியம், அன்பு, பிடிப்பு, எஸ்தர் மொர்தகாயுடைய விசுவாச ஜெபம் இவர்களை மறுபடியும் பிழைக்க வைத்தது. சாதாரண வாழ்வா? ஒப்பற்ற வாழ்வு. சரித்திரம் படைத்தார்கள். வார்த்தையை பேங்கில் பணம் சேர்ப்பது போல இருதயத்தில் சேர்த்து வையுங்கள். இதுதாங்க பொக்கிஷம். நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இதுதான் பொக்கிஷம். யாரும் இதை பற்றி பேச வேண்டியதில்லை. உங்கள் வாய் இந்த வார்த்தை அடிக்கடி முணுமுணுத்து கொண்டே இருக்கட்டும். ஜெபத்தில் வெறுமையாய் பேசாதீர்கள். செக் புக்கு கொண்டு போய் நீட்டுவது போல தேவ வார்த்தையை கொண்டு தேவனிடம் பேசுங்கள். அற்புத வாழ்வு, அற்புத சுகம், செழிப்பு, சமாதானம் உங்களை தேடி வரும். முடிந்ததே என்று சொல்வது இல்லை என்று மறுபடியும் தழைக்கும். பேங்க்கில் போய் செக்லீஃபை ஃபில் பண்ணி கொடுத்து விட்டு அமர்ந்திருக்கிறீர்கள். வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று இருப்பீர்கள். இல்லை, நம்ம டோக்கன் எப்போ சொல்லி கூப்பிடுவார்கள் என்று தானே இருப்பீர்கள். அதே போலத்தான், அப்படித்தான் வார்த்தையை கர்த்தரிடம் சமர்ப்பியுங்கள். உங்கள் வார்த்தை இப்படி சொல்லுகிறதே அப்பா, எனக்கு கொடுத்தீரே அப்பா, நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்பா என்று கேளுங்கள். டிமாண்ட் பண்ணி கேளுங்கள். அப்படியே பெற்றுக்கொள்வீர்கள். அவர் இல்லை என்று சொல்லுவதே இல்லை. உனக்கு இது இல்லை அல்ல, உனக்கு தகுதி இல்லை என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டார். மனிதன் சொல்லுவான். ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்கள் வார்த்தையினால் என் உள்ளத்தை நிரப்புவேன். பின் அதை தூக்கி பிடித்து கேட்பேன். ஜெபத்தில் பெற்றுக்கொள்வேன். அறிக்கை செய்கிறேன் இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வார்த்தையால் என் உள்ளத்தை நிரப்ப நிரப்ப எனக்குள் இருக்கிற இருள் வெளியேறி கொண்டிருக்கிறதை காண்கிறேன். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஒளியானது வரும்பொழுது இருளானது மறைந்து போகும். இது நான் பார்க்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.